படிக்கலாம். இந்த பிள்ளைங்க நம்மளுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது சரி நம்ம போகலாம். பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா. ஜோடி ஒல் ஜோடி ஒல் ஜோடி சுட்ட ஜோடி ஒல் ஜோடி ஒல் ஜோடி ஒல் ஜோடி ஜோடி ஒல் ஜோடி ஒல் ஜோடி சுட்ட ஜோடி ஒல் ஜோடி ஒல் ஜோடி 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 ஒல் ஜோடி ஒல் ஜோடி சுட்ட ஜோடி ஒல் ஜோடி ஒல் ஜோடி 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 ஒல் ஜோடி ஒல் ஜோடி. வள்ளலார் என்று அழைக்கப்படும் ராமலிங்க அடிகளார் 1823ஆம் ஆண்டு அக்டோபர் 5ஆம் தேதி கடலூர் மாவட்டத்தில் உள்ள மருதூர் என்ற ஊரில் ராமையா பிள்ளைக்கும் சின்னம்மையாருக்கும் 3வது மகனாக பிறந்தார். இவருக்கு 2 சகோதரர்கள் 2 சகோதரிகள் உள்ளனர். அந்த காலத்தில் சிறு வயதிலேயே 5 மாத குழந்தையானவுடன் கோவிலுக்கு கொண்டு சொல்வது வழக்கம். அதுபோல ராமையா பிள்ளையும் சிதம்பரம் நடராஜனை தரிசிக்க குடும்பத்தோடு சென்றார். அங்கு சிவதரிசனம் செய்யும்போது ராமலிங்க அடிகளார் கலகலவென்று சிரித்தார். அதனை கண்ட அந்த கோவிலில் உள்ள அர்ச்சகர் மிகவும் வியப்படைந்தார். அவர் உடனேவே ராமையா பிள்ளையிடம் எங்களது இல்லத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்தார். அந்த கோரிக்கையினை ஏற்றுக்கொண்ட ராமையா பிள்ளையும் அவரது குடும்பத்தினரும் தீட்சிதர் வீட்டுக்கு சென்றனர். அங்கு சென்றவுடன் ராமலிங்க வள்ளலாரை தரையில் படுக்க வைத்துவிட்டு அவர் சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து வணங்கினார். அதை கண்ட ராமையா பிள்ளை குடும்பத்தினர் மிகவும் அதிர்ச்சி அடைந்தனர். அவர் அப்பொழுது இந்த குழந்தை சாதாரண குழந்தை அல்ல, இது ஒரு தெய்வீக குழந்தை என்று சொன்னார். அதை கண்டவுடன் அவர் இந்த குழந்தை எனது இல்லத்திற்கு வருவதற்கு நான் மிகவும் புண்ணியம் செய்து இருக்க வேண்டும் என்று ஆனந்த கண்ணீர் ததும்ப வழி நடத்தி அவர்களை வீட்டிற்கு அனுப்பி வைத்தார். சிறிது காலத்திலேயே ராமையா பிள்ளை சிவலோகம் அடைந்து விட்டார். அதன் பின்னர் சின்னம்மையார் தனது பிள்ளைகளுடன் பொன்னேரி என்ற ஊரில் குடியேறினார். சில காலம் வேலை நிமித்தம் காரணமாக சென்னையில் உள்ள 7 கிணறு பகுதியில் சுப்பையாவோடு தன் மூத்த மகனாகிய சுப்பையாவோடு அங்கு குடியேறினார். அங்கு அவர் சொற்பொழிவாற்றி குடும்பத்தை பார்த்து வந்தார். அவரும் தன் தம்பி தன்னைப் போலவே நன்றாக படித்து சொற்பொழிவு ஆற்ற வேண்டும் என்று எண்ணி அவரை
இளம் வயதிலேயே அவருக்கும் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது. எனவே ராமலிங்கம் அடிகளாரின் பள்ளி பருவம் முதல் சொற்பொழிவு வரை உள்ள நிகழ்ச்சிகளை இந்த மாணவர்கள் தங்களுக்கு விருந்தளிக்க உள்ளனர். நன்றி. கந்தக்கோட்டம் கோயிலை சுற்றி வரார் சின்ன குழந்தை ராமலிங்கம். போல என் தம்பிக்கும் கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும். நீ என்கிட்டே கல்வி கற்று என்று சொற்பொழிவு எல்லாம் செய்கிறாய், அதுபோல் உன் தம்பியும் செய்வான். சரி ஐயா, நான் வருகிறேன். உட்காருங்கள். எல்லோரும் பாடத்தை கவனிங்கள். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். ராமலிங்கம், அனைவரும் சொல்லுறாங்க, நீ மட்டும் மௌனமா இருக்கிறாய், சொல்லு. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். இந்த பாட்டில் எல்லா வார்த்தைகளிலும் அமங்கலம் உள்ளது. இந்த பாட்டில் வேண்டாம் வேண்டாம் என வார்த்தைகள் உள்ளது. அதனால் நான் சொல்ல மாட்டேன். அப்படி என்ன அமங்கல வார்த்தைகள் உள்ளது? உனக்கு எல்லாம் தெரியுமா? அப்பா, நீ ஒரு பாடலை பாடு. ஒருமையுடன் நினது மலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும். மதமான பெய் பிடியாதிருக்க வேண்டும். மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும். மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேணும். தர்மமிகு சென்னையில் கந்தக்கோட்டத்துள் சண்முக துய்யமணி சண்முக தெய்வமணி சண்முக தெய்வமணியே. ஐயா, இன்னைக்கு ராமலிங்கம் எப்படி இருந்தான்? நான் உன் தம்பிக்கு எதுவும் சொல்லித்தர வேண்டியதில்லை. அவன் எல்லாம் தெரிந்தவன், கடவுளின் அருள் பெற்றவன். சரி ஐயா, நான் வருகிறேன். பலம். இப்பொழுது திருமயிலை அமர்ந்த அருள் பாலிக்கும் கபாலீஸ்வரர் சிறப்பு பற்றி பார்க்க போகிறோம். வேதபுரி என்று அழைக்கப்பட்ட ஊரில் அம்பாள் மயிலாசுரனை பூஜித்ததால் திருமயிலாப்பூர் என பெயர் பெற்றது. நான்முகன் பிரம்மன் சிவனை பூஜித்ததால் தன் பாவத்தை போக்கிக் கொன்ற தலம். 63 நான்மர்கள் குருபூசை கொண்டாடும் தலம். திருஞான சம்பந்தர் கபாலீஸ்வரரை பற்றி எழுதிய முதல் இலக்கிய பாடல். மட்டிட்ட புன்னயம் காணல் மடமயிலை கட்டிட்டம் கொண்டான். கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருதிர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதிய பூம்பாவாய் என்று பாடினார் திருஞான சம்பந்தர். இதன் தொடர்ச்சியை நாளை பார்ப்போம். நன்றி. திருச்சிற்றம்பலம். அப்பா திதிக்கு கூட வராம யாருக்கும் தெரியாம பின்புறம் வந்து சாப்பிடுகிறாய்ப்பா. அண்ணி, நீங்க என் தாய் போல.
நீங்கள் அழாதீங்க அண்ணி. எனக்கு ஒரு அறையும் விளக்கும் போதும். நான் இனி படிக்கிறேன். சரி, அப்படியே செய்கிறேன் தம்பி. தம்பி சாப்பிட்டானா படிச்சானா? தம்பி சாப்பிட்டுட்டு மாடியில் படிக்கிறான். தம்பி இந்தாங்க நீங்கள் கேட்ட கண்ணாடியும் விளக்கும். முருகா, எல்லோருக்கும் காட்சி தருவதாக கூறுகின்றனர். ஆனால் நீ எனக்கு காட்சி தரவில்லையே. பன்ஏறு மொழியடியார் பரவி வாழ்த்தும் பாதமலர் அழகினை இப்பாவி பார்க்கில் கண்ணேறுபடும் என்றோ கனவிலேனும் காட்டி என்றாய் காட்டுகிறாய் கருணையீதோ பின்னேறுமறி முதலோர்க்கு அரிய ஞான விளக்கே என் கண்ணே மெய் வீட்டின் வித்தே தன்ஏறு பொழிவில் தணிகை மணியே ஜீவசாட்சியாய் நிறைந்தருளும் சகச வாழ்வே. நான் சொப்பலுக்கு போயிட்டு வரேன். திருச்சிற்றம்பலம். இதன் தொடர்ச்சியை என்னை பார்ப்போம். திருஞான சம்பந்தர் மட்டிட்ட புண்ணியம் காணல் மடமயிலை பாடியதோடு மற்றும் இல்லாமல் சிவனேச செட்டியார் தனது மகள் அங்கம் பூம்பாவை அஷ்டியை 18 வருடங்களாக வைத்திருந்தார். ஒரு குழந்தை எப்படி தாய் வைத்திருந்து 10 மாதங்கள் வெளியே வழிகிறதோ அதேபோல் திருஞான சம்பந்தர் பாடிய 10வது பாடல். உறிஞ்சாய வார்க்கை அமனுடைய போர்க்கும் இரிஞ்சாக்ளரோடு எடுத்துயர்ப்ப நாட்டு கருஞ்சோலை சூழ்ந்த கபாலீச்சரம் அமர்ந்தான் பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவாய் என்று பாடியுடன் அங்கம் பூம்பாவை மீண்டும் உயிர் பெற்றார். நன்றி. திருச்சிற்றம்பலம். தம்பி என்ன செய்கிறான்? சாப்பிட்டானா படிச்சானா? தம்பி சாப்பிட்டுட்டு மாடியில் படிக்கிறான். சீர்கொண்ட தெய்வ வதனங்களாரும் திகழ் கடப்பதன்றார் கொண்ட 12 தோள்களும் தாமரை தாள்களும் ஓர் கூர்கொண்ட வேலும் மயிலும் நட்கோழி கொடியும் அருட்கார் கொண்ட வன்மை தணிகாச்சலமும் என் கண்ணுதற்றதே. எந்திரிங்க, சொப்பலிக்கு நேரம் ஆச்சு. இன்று எனக்கு ஜலதோஷம் பிடித்திருக்கிறது. அதனால் சொப்பலிற்கு செல்ல இயலாது. தம்பி அனுப்பி செட்டியாரிடம் தகவல் சொல்ல சொல். தம்பி 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 அண்ணாக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு. இன்று சொப்புளுக்கு வரவில்லை என்று செட்டியாரிடம் சொல்லிட்டு வர சொன்னார்ப்பா. சரிங்க அண்ணி. ஐயா, இன்று அண்ணனுக்கு ஜலதோஷம் பிடித்திருக்கு. இன்று அவரால் வரவில்லை என்று உங்களிடம் சொல்லிட்டு வர சொன்னார் ஐயா. என்னப்பா இப்போ வந்து சொன்னாய்? அப்படி எல்லோரும் வந்துட்டாங்களே. சரி, உனக்கு தெரிஞ்சதை நீ பேசிட்டு போப்பா. நானா?
சரி. திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தோடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்று பெரிய புராணத்தில் தொடக்க செய்யுள். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் சேக்கிழார் பெருமானுக்கு சிவபெருமானே அடியெடுத்து கொடுத்து அதிலிருந்து விளைந்த வாழ்த்துப் பாடல். எவ்வுயிர்களாயினும் தம்மறிவால் உணர்வதற்கும் ஓதுவதற்கும் அறியவன் அவனை மனதால் உணர்வதும் மொழியால் ஓதுவதால் அடைவதும் அவ்வளவு எளிதானதல்லவாம். நன்றி. திருச்சிற்றம்பலம். பிரமாதம் பிரமாதம். இது சொற்பொழிவு அருமை. நாளையிலிருந்து இவரே சொற்பொழிவுக்கு வர சொல்லுங்கள் செட்டியார். அருமை அருமை. இந்த சொற்பொழிவு அருமை. மேம் மேம் முருகா முருகா, என்ன செய்றீங்க தம்பி? செட்டியார் சொற்பொழிக்கு நாமங்கையவ சொன்னான். நான் நல்லா நானே வரேன். இல்லைங்க செட்டியார் சொற்பொழிக்கு நாமங்கையவ அழைத்து சொன்னார். சரி தம்பி, ராமலிங்கத்தை அழைத்து வா. சொற்பொழிவுக்கு அழைத்து செல்ல வந்திருக்கிறார்கள். மலைநாள் வாழ்வில் எத்தனையோ துன்பங்கள் கடந்து தன் சுய நினைவில் நெஞ்சை உருக்கும் பாடலை பாடியிருக்கிறார். இதுவரை நீங்கள் கண்டுகளித்தது அவர் குழந்தை முதல் பள்ளி பருவம் வரை உள்ள ஒரு சிறிய நாடகம். இந்த வேதபுரி கபாலீஸ்வரம் பாடசாலை குழந்தைகள் உங்களுக்காக விருந்தளித்தனர். இப்பொழுது ஒரு பாடல் எல்லோரும் நாங்கள் பெற்றோர்கள் சேர்ந்து பாட போறோம். அதுக்கப்புறம் குழந்தைங்க பாடுவாங்க. நன்றி. சிதம்பரவல்லி சிவகாமவல்லி மணாலரே வாரே மணிமன்றவானரே வாரே அருட்பெரும் ஜோதியன் ஆண்டவன்
திரு அம்பலவானரே வாரே, அன்புடையாளரே வாரே. அச்சம் தவிர்த்தென்னை யார் கொண்டருளிய அந்தணரே இங்கு வாரே, அன்பரத்து ஐயரே வாரே. அன்பூரு வானவர் இன்பூரு உள்ளே அறிவுரு வாயினி வாரே, அருட்பெரும் ஜோதி வாரே வாரி. சிதம்பரவல்லி சிவகாமவல்லி மானாளரே வாரே, வாரி மண்டவானரே வாரே, வாணி மன்றவானரே வாரே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அம்பல தரசே அருள் மருந்தே ஆனந்த தேனே அருளிருந்தே, பொது நட தரசே புண்ணியனே புலவரெல்லாம் புகழ் கண்ணியனே, மறை தரும் மகளே மடமயிலே மதிமுக அமுதே இளம் குயிலே, ஆனந்த பொடியே இளம் பிடியே அற்புத தேனே மலைமானே, சிவ 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 சின்மய தேஜா சிவ சுந்தர குஞ்சித நடராஜா, ஐவரிது சபையாடகமே ஆடுதல் ஆனந்த நாடகமே, நடராஜன் எல்லோர்க்கும் நல்லவனே நல்லவெல்லாம் செய்ய வல்லவனே, சங்கர சிவ சிவ மாதேவா எங்களை ஆட்கொள்ள வா வா வா. அருட்பெரும் ஜோதியை கண்டேனே ஆனந்த தெல்லமுதுண்டேனே, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. கல்லார்க்கும் கற்றவர்க்கும் கலிப்பரோடும் கலிப்பே, காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணடைக்கும் கண்ணே, வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரமளிக்கும் வரமே, மதியார்க்கும் மதிப்பவர்க்கும் மதி கொடுக்கும் மதியே, எல்லார்க்கும் எல்லார்க்கும் நடுவே நரகளுக்கும் சுரர்களுக்கும் நலம் கொடுக்கும் நலவே, எல்லார்க்கும் பொதுவில் நடம் இடுகின்ற சிவமே, எந்தரசே யான் புகழும் இசையின் நாளிந்தருளே. பெற்ற தாய் தன்னை மகமறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும், பெற்ற தாய் தன்னை மகமறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும்
கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவர் தவறு எல்லோரும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே நமச்சிவாயத்தை நான் மறவேனே நமச்சிவாயத்தை நான் மறவேனே வான்முகில் வளாது பெய்க மண்வளம் சுரக்க மன்னன் கோரை அரசு செய்க குறையில்லாத உயிர்கள் வாழ்க நான் மறையங்கள் ஓங்க நற்றவம் வெளிவல்க மெய்மைக்கு செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறுதே தந்தோர் வாழ்க அருள்முகம் வாழ்க பேன் குருசை தனிகள் வாழ்க குலம் வாழ்க செல்வே ஏழிய மல்லிய வாழ்க யாழ்த்தன் நடுகு வாழ்க வாயிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரழியாரெல்லாம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நம பார்வதிபதையே அரண மகாதேவா சிவனுக்கு அரோகரா சிவபேசா சிவசிதம்பரம் காவாய் கணக்கே போற்றி கைலை மலையாளே போற்றி போற்றி இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க எல்லோரும் வாழ்க இன்பமே சூழ்க அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் சிவசிதம்பரம் நன்றி. வணக்கம். எங்களுடைய வேதபுரி கபாலீச்சாரம் சார்பில் இந்த குழந்தைகளுடைய சிறு நாடகம் வள்ளலார் வாழ்க்கை குறிப்பு எங்களுக்கு நீங்கள்லாம் ஊக்குவிக்கிற மாதிரி அவங்களையும் நீங்கள் ஆசீர்வாதம் செய்யுமாறு நான் மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு பெற்றோர்கள் பெரும் துணையாக இருந்தார்கள். இந்த கதை வசனம் எழுதிய ஆதி அம்மாவும் செந்தூரன் அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி. எல்லா பெற்றோர்களுக்கும் மிக நன்றி. 10 நாளில் நாங்கள் இதை ப்ராக்டிஸ் செஞ்சோம். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை. என்னுடைய பெரியம்மா வாசுகி கண்ணப்பனுடைய ஊக்குவிப்பு எப்போதும் எனக்கு உண்டு. அவங்களால தான் நான் இன்றைக்கி இங்கே இருக்கேன். நன்றி. திருச்சிற்றம்பலம்.